ஹாய் எவ்ரிவன், நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கௌதம், வெல்கம் டு மை சேனல். நமக்கு எப்பனாச்சும் டிப்ரெஷனா இருந்தாலோ இல்ல செய்யற எந்த வேலையிலுமே மோட்டிவேஷன் கிடைக்காம இருக்கிறப்பவும் அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பயந்துகிட்டே இருந்தாலோ நம்ம பண்ற ஒரே விஷயம் என்னன்னா யார்கிட்டயாச்சும் போய் சஜஷன் கேட்கறது. அப்படி நம்ம சஜஷன் கேட்கிறப்போ நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னா உன் மைண்ட் செட்டை மாத்து. ஓகே, மைண்ட் செட்டை மாத்துன்னு சொல்றவங்களுக்கு இப்ப நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நமக்கும் நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிற தன்மையும் நமக்கு இல்லை. இப்ப நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோம்னே தெரியலையே, அதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இந்த வீடியோல நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படிங்கறத எப்படி ஃபைண்ட் பண்றது, அப்படி ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம growthக்கான மைண்ட் செட்டா மாத்துறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவா கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களால நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோல இருந்து எடுத்துக்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைண்ட் செட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல மைண்டுக்கும் மைண்ட் செட்டுக்கும் உள்ள கம்பேரிசனை பத்தி பாத்திரலாம். மைண்ட் அப்படிங்கிறது ஒரு டூல். அந்த டூல்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா எமோஷன், ஃபீலிங், அப்புறம் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கான எல்லா ஸ்கில்லும் அடங்குனது தான் மைண்டு. மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணி நம்ம டெசிஷன் மேக் பண்றோமோ அதுதான் நம்மளோட மைண்ட் செட். சிம்பிளா சொல்லணும்னா மைண்ட் அப்படிங்கிறது ரோபோட் மாதிரி, மைண்ட் செட் அப்படிங்கிறது சிப்பு மாதிரி. இப்ப அந்த ரோபோட்ல நம்ம என்ன மாதிரியான சிப், அதாவது நம்ம எந்திரன்ல பார்த்த மாதிரி தான், கிரீன் சிப் போட்டா நல்ல எண்ணங்களே இருக்கும், ரெட் சிப் போட்டா டெஸ்ட்ரக்டிவ் மோடுக்கு போய் நம்மளே அழிச்சுப்போம். இப்போ உங்களுக்கு மைண்டுக்கும் மைண்ட் செட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மைண்ட் செட்டை பத்தி பார்க்கலாம். மைண்ட் செட் அப்படிங்கறத ரெண்டு டைப்ல பிரிக்கலாம். ஒன்னு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இன்னொன்னு growth மைண்ட் செட். இந்த ரெண்டு மைண்ட் செட்டுக்கான கம்பேரிசன் தான் இந்த வீடியோல அடுத்த வர ஃபியூ மினிட்ஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். இன்டெலிஜென்ஸ் வைஸ் பார்த்தா இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருக்கவங்களோட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வளராது. அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன ஸ்கில் இருக்கோ அதை வச்சு சர்வை பண்ண பார்ப்பாங்க. ஆனா growth மைண்ட் செட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட இன்டெலிஜென்ஸ், அதாவது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க, கத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி கத்துக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க லைஃப்ல சும்மா சர்வை மட்டும் பண்ணிட்டு இருக்காம அடுத்த ஸ்டேஜுக்கும் எடுத்துட்டு போகும். அடுத்தது சேலஞ்சஸ். இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கத்துக்கிறதுக்கே ரெடியா இல்லை. அப்படிங்கும்போது சேலஞ்சஸை கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு சேலஞ்சஸையுமே அவாய்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா growth மைண்ட் செட்ல இருக்கவங்க சேலஞ்சஸ் தான் இவங்களோட ஃபியூயல். எப்படி இந்த சேலஞ்சஸை எதிர்கொள்றது அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் தான் அவங்கள சர்வைவல் ஸ்டேஜ்ல இருந்து த்ரைவிங் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகும். ஓகே, இப்போ அவங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது சக்சஸை நோக்கி தான் இருக்கு. சக்சஸை நோக்கி போகணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு ஃபெயிலியர் ஆச்சு சந்திச்சிருக்கணும். இப்போ அந்த ஃபெயிலியரை இவங்க ரெண்டு பேரும் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னா, இப்போ இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருக்கிறவன் சேலஞ்சஸையும் அவாய்ட் பண்றான். அப்படிங்கும் போது ஃபெயிலியரை மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் ஒரு டிசிஷனை எப்படி ப்ராப்பரா மேக் பண்றது அப்படிங்கிறதும் இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் காரங்களுக்கு தெரியாது. ஆனா growth மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு இந்த ஃபெயிலியர் தான் ஒரு லெசன். ஏன்னா அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு ஃபெயிலியரும் தான் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி இல்லை அப்படின்னா இவங்களோட ஜேர்னி அந்த சக்சஸை நோக்கி போறது ரொம்ப கஷ்டம். தான் பண்ற மிஸ்டேக்ல இருந்து கத்துக்க ட்ரை பண்ற எல்லாருமே இந்த growth மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான். இந்த growth மைண்ட் செட்ல இருக்கிறவங்கள யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அடுத்தது தங்களுக்கு வரக்கூடிய தடைகளை இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் காரங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் காரங்க எப்பவுமே இந்த பிளைன் ரோட்ல டிராவல் பண்ணதா விரும்புவாங்க. ஒரு சின்ன தடை வந்தாலும் அது வேண்டாம், எனக்கு எதுக்கு இந்த அப்ஸ்டக்கிள் அப்படின்னு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனா growth மைண்ட் செட்ல இருக்கவங்க அந்த தடைகள் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சு அந்த தடைகளை மீறி, அதாவது தடைகளை தாண்டி போவாங்க. இந்த growth மைண்ட் செட்ல இருக்கிறவங்க சந்திக்கிற ஒவ்வொரு செட்பேக்ஸும் தான் அவங்க கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி. இப்போ நம்ம எஃபோர்ட் கம்பேரிசனுக்கு வருவோம். ஒரு மரம் இருக்கு, அதாவது ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் காரங்களையும் growth மைண்ட் செட் காரங்களையும் கொண்டு போய் நிப்பாட்டினா இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் காரர் என்ன பண்ணுவாருன்னா கீழே ஏதாச்சும் மாம்பழம் இருக்கா அதை பொறுக்கி நம்ம சாப்பிட்டு நம்ம பாட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிப்பாரு. ஆனா growth மைண்ட் செட்ல உள்ளவர் என்ன பண்ணுவாருன்னா எப்படி இந்த மரத்து மேல ஏறி போய் அந்த மாம்பழத்தை பொறிச்சு சாப்பிடுறது அப்படின்னு யோசிப்பாரு. இங்க சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா growth மைண்ட் செட் காரருக்கும் கீழே மாம்பழம் கிடைக்குதுதான். ஆனா இவர் விரும்புறது என்னன்னா சும்மா கீழே கிடக்கிற மாம்பழம்லாம் எனக்கு வேண்டாம், நானா மேலே ஏறி போய் பறிச்சு சாப்பிடணும், அதுதான் என்னோட மைண்ட் செட் அப்படின்னு இவர் சொல்லாம சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த growth மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இந்த எஃபோர்ட் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் மாஸ்டரி பண்ணலாம்னு தான் யோசிப்பாங்க. அடுத்தது கிரிட்டிசிசம். இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க என்னதான் தனக்கு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்தாலும் அதை வேண்டாம், அது எவ்வளவுதான் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி எனக்கு அது வேண்டான்னு ஒதுங்கி ஓட பார்ப்பாங்க. ஆனா growth மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தனக்கு வர கிரிட்டிசிசமை அக்செப்ட் பண்ணுவாங்க.
அது ஏன் வருது, நான் என்ன பண்ணேன், எதனால அவங்க அப்படி என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத உட்காந்து அனலைஸ் பண்ணி அதுல இருந்து தன்னுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி முன்னேற பார்ப்பாரு. இப்போ உங்களோட ஜேர்னி வந்து சக்சஸ் நோக்கி இருக்கு அப்படிங்கும்போது நீங்க நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திப்பீங்க. அப்படி நீங்க ஃபெயிலியர் சந்திக்கும் போது இன்னொருத்தர் சக்சஸ் ஆவாரு. பிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க மத்தவங்க சக்சஸ் ஆகுறத பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா growth மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எப்படி அவங்களுக்கு இந்த சக்சஸ் கிடைச்சது, அவங்களோட இந்த சக்சஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை தங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி அவங்க சக்சஸ் ஆக பார்ப்பாங்க. மற்றவங்களோட சக்சஸ் தான் இந்த growth மைண்ட் செட்காரங்களோட இன்ஸ்பிரேஷனே. மற்றவங்களை இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிட்டு தான் இவங்க இன்ஸ்பிரேஷனா மாறுவாங்க. இந்த ஜேர்னியோட எண்ட்ல ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, பிக்ஸ்டு மைண்ட் செட்காரரு எவ்வளவுதான் பொட்டன்ஷியல் வச்சிருந்தாலும் அவர் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணல, அப்புறம் மிஸ்டேக்ஸ்ல இருந்து எதுவுமே கத்துக்கல, மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடல, மற்றவங்களோட கிரிட்டிசிசத்தையும் அக்செப்ட் பண்ணலன்னா இவர் தன்னுடைய பொட்டன்ஷியலை விட கம்மியா தான் அச்சீவ் பண்ணுவாரு. ஆனா growth மைண்ட் செட்ல இருக்கிறவரு ஒவ்வொரு பாக்ஸையுமே டிக் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதாவது சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு, ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிட்டு, கிரிட்டிசிசமை கரெக்டா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிருக்காரு. கண்டிப்பா இவரால அவரோட பொட்டன்ஷியலை விட அதிகமா அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது உங்களால கண்டிப்பா ஃபைண்ட் பண்ணியிருக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா வீடியோவை மறுபடியும் முதல்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு விஷயமாச்சும் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். இப்போ நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் டாபிக்ஸ் ஏதாச்சும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த டாபிக்கையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க இது வரைக்கும் செலவு பண்ண இந்த டைம் யூஸ்ஃபுல்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.